Hi to all. In this lecture series நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆப்ரேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை ஆப்ரேட்டர் ஆப்ரண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதுல டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். பைனரி யூனரி டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்த்தோம். அந்த பைனரி ஆப்ரேட்டர்ல அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பத்தி பார்த்திருக்கோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நார்மலா நம்ம மேக்ஸ் கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ற ஆப்ரேட்டர்ஸ் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பைனரி ஆப்ரேட்டர்ல நம்ம பார்க்க போறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நார்மலா நம்ம மேக்ஸ்ல யூஸ் பண்ற ஈக்குவல் டு சிம்பிளை தான் இங்க அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்றோம். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை அசைன் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இங்க பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் listen a equal to b a equal to 6 or something ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா இதை நார்மலா ஒரே ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் கொடுத்து ஏக்கு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். இதை வந்து சிம்பிள் ஆப்ரேட்டர்னு சொல்றோம், ஏன்னா நார்மலா யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 6ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பி plus equal to a. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரையும் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் கூட கம்பைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஆப்ரேட்டரை இன்னொரு ஆப்ரேட்டர் கூட கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்றோம். காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லும் போது அதுக்குள்ள ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் ஒரு பைனரி ஆப்ரேட்டரும் இன்க்ளூட் ஆயிருக்கும். இப்போ இதனோட மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏவோட வேல்யூவை பியோட ஆட் பண்ணி அப்புறம் பியில் அசைன் பண்ண சொல்லியிருப்போம். மேபி இந்த இடத்துல பியோட வேல்யூ ஃபர்ஸ்டே வந்து 3 இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ 6ஓட ஆட் பண்ணி 6 + 3 9 அப்படிங்கிறத பியில் ஸ்டோர் பண்ணோம். இந்த மாதிரி ஒர்க்கை தான் இங்கே காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுறோம். காம்பவுண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கும் போது அசைன்மெண்ட் ப்ளஸ் பைனரி ஆப்ரேட்டரை கம்பைன் பண்ணுறது தான் காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். நார்மலாக ஒரே ஒரு ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறது சிம்பிள் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அதை தான் எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கோம். நார்மல் ஆப்ரேட்டர் நான் சொன்ன சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எக்ஸில் ஒய்யோட வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம் ஈக்குவலன்ட் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இது நார்மலாக சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, நான் சொன்ன மாதிரி பைனரி ஆப்ரேட்டரை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதாவது எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு ஒய். நான் அந்த இடத்துல பி பிளஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லியிருந்தேன்னா அதே மாதிரி தான் இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய். அது என்ன மீனிங் அப்படின்னா எக்ஸில் எக்ஸ் பிளஸ் ஒய்யை ஆட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதைத்தான் வந்து நம்ம காம்பவுண்ட் காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். அதாவது ஒரு பைனரி பிளஸ் அசைன்மெண்ட் சேர்ந்தது. அதனோட மீனிங் என்ன அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணியோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணியோ மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணி மாடுலோ டிவிஷன் ஏதோ ஒரு அரித்மெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் இதுல பாருங்க ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பிளஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 5. இதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எக்ஸோட 5 ஆட் பண்ணி திருப்பி எக்ஸ்ல ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். இட் வில் ஆட் 5 to x and then assign the added value as new value of x. மேபி ஃபர்ஸ்டே எக்ஸ்ல வேல்யூ வந்து 0வோ 1ஓ 2ஓ இருந்தா அதை இந்த 5ஓட ஆட் பண்ணி திருப்பி இந்த எக்ஸுக்கு அசைன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி வந்து ஒரு 3 இருக்கு அப்படின்னா இப்போ என்னென்ன கால்குலேஷன்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இருக்கிற எக்ஸோட 5 ஆட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் பிளஸ் 5 8ங்கிறத நியூ எக்ஸ்ல இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரை அசைன்மெண்ட் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்
மைனஸ் ஈக்குவல் டு 5. இப்போ என்ன பண்ணியிருப்போம், 3 மைனஸ் 5 அப்படிங்கும்போது -2 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைச்சிருக்கும். அந்த -2 தான் நம்ம எக்ஸில் வேல்யூவாக ஸ்டோர் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார், அதாவது மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு 5. எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் 3 சொல்லியிருக்கோம். 3 இன்ட்டு 5 15. 15 வந்து எக்ஸில் திருப்பி ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ கரண்ட் எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குன்னா 15 இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஷனும் அதே மாதிரி தான். 3 டிவைடட் பை 5 போடுவோம். இதில் வந்து irregular அப்படிங்கும்போது எரர் காட்டும். அதே மாதிரி மாடுலோ டிவிஷனும் நம்மளால பண்ண முடியும். ஸோ காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பைனரி பிளஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.